ஏசாயா 44:24 உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், நாம் அநேக காரியங்களுக்காக கடந்த ஆண்டுகளிலே நாம் ஜெபித்து வருகிறோம். சத்துரு அநேக தோல்விகளை காண்பிக்கலாம், அநேக நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களை அவன் நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு பலனாய் நம்மை ஊன்ற கட்டும்படி அவர் கொடுக்கிறதான வார்த்தை தான், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நிறைய நேரத்தில் கடந்த வருஷங்களிலே நம்ம நிறைய காரியத்தை சால்வ் பண்ண முடியாமையே, தீர்க்க முடியாமையே விட்டுட்டு இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கலாம். நிறைய காரியங்களுக்கான வழிகளை காண முடியாதபடி, நிறைய காரியங்களுக்கான மார்க்கத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியாதபடி, நிறைய காரியங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, நிறைய ஜெபத்திற்கான பதில்களை நாம் இன்னும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பினால், உங்கள் மேல் வைத்த அன்பினால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? மகனே, மகளே, நீ பயப்படாதே, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இதை நான் நினச்சி பார்த்தா, அதில் இருக்கிற பலன் ரொம்ப அசாத்தியமானதாக இருக்கிறது. அதில் இருக்கிற சந்தோஷம் அளவிட முடியாததாக இருக்கிறது. அதில் இருக்கிற மகிமையான கிரியைகள் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர் என்கிட்ட நேரடியாக சொல்கிறது போலையே இருக்கும். மகனே, நான் எல்லாவற்றையும் செய்கிறோம்பா, நான் தான்பா, நீ ஏன்பா கலங்குற? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் அங்கே பார்க்கிறாய், இங்கே பார்க்கிறாய்? கர்த்தர் நல்லவர். நானே எல்லாவற்றையும் வரும் நாட்களில் உனக்கு செய்வேன், சபைக்கு செய்வேன், தேவ பிள்ளைகளுக்கு செய்வேன். அல்லேலூயா. வேகமாய் நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு போதித்து விட போகிறேன். 45ஆம் அதிகாரம் ஏசாயா 8வது வசனத்தை வாசியுங்கள். வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுத்தாரே. எதை அவர் செய்ய போகிறாராம்? என்ன காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க போகிறாராம்? இங்கே அருமையான தீர்க்கதரிசியானவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறான். வானங்களே உயரே இருந்து சொரியுங்கள், பூமி ஆகாய மண்டலங்களே நீதியை பொழிய கடவது. இப்பொழுது நம்ம காண்கிற இந்த உலகம், இப்பொழுது நம்ம காண்கிற இந்த குடும்ப கலாச்சாரம், இந்த குடும்ப உறவுகள், நம்முடைய இனஜன பந்துக்கள் எல்லாமே முற்றிலும் நமக்கு வேறுபட்டதாய் தெரியலாம், இல்லாவிட்டால் நம்மோடு கூட ஐக்கியப்படாதவர்களாய் தெரியலாம். இந்த உலகத்தில் நாம் அநேக நன்மைகளை பெற முடியாதவர்களாய் இருக்கலாம். இந்த உலகம் அத்தனை கேடாய் நிறைந்து காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானங்களே நீங்கள் உயர இருந்து சொரியுங்கள். வானத்திலிருந்து என்ன வரும்? மழை வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், வானங்கள் உங்களுக்காக மழையை வருஷிக்க பண்ணும், வானத்திலிருந்து நன்மைகளை ஆண்டவர் சொரிய பண்ணுவார், விழ பண்ணுவார், உங்கள் மேல வருஷிக்க பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், ஆகாய மண்டலங்கள் ஆமென் நீதியை பொழிய கடவது. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஆகாய மண்டலங்கள், உலகத்திலே காணப்படுகிற, நமக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா ஆகாய மண்டலத்தின் கிரியைகள் நீதியை பொழிய கடவது. அப்படியானால் பரத்திலிருந்து, மேல வானத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு சில காரியத்தை செய்ய போகிறார். அதில் முதலாவது என்னவா? மேலே இருந்து நன்மையை சொரிகிற நேரத்திலே ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிகிற வேளையிலே
உலகத்தில் என்ன நடக்க போகிறதா, என்ன சம்பவிக்க போகிறது, சபையில் என்ன சம்பவிக்கும், உங்க வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பூமி திறவுண்டு. அப்படியானால் இன்றைக்கு அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அநேக காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அநேக காரியங்கள் அது திறக்க முடியாதபடிக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்காக பூமியை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட அநேக வாசல்கள் உனக்காய் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட அநேக கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட அநேக நன்மையின் கிரியைகள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படும். பூமியை கர்த்தர் திறவுண்டு உங்களுக்கு பெரிய நன்மையை செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு? நீ விரும்புகிற காரியம் எது நடக்கல? நீ விரும்புகிற காரியம் எதை நீ பெற்றுக்கொள்ள முடியல? நீங்கள் விரும்பின காரியத்தை எதை நீங்கள் இதுவரையில் காண முடியல? என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த பூமி உனக்காக திறவுண்டு தன்னுடைய கனிகளை அது கொடுக்க போகிறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய கனியை காணல பாஸ்டர், என் குடும்பத்தில் நிறைய கனியை நான் காண முடியல பாஸ்டர், நீங்க சொல்றீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் தான் மகனே, நான் தான் மகளே, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆகவே பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை அது தரப்போகிறது. ஸ்தோத்திரம். நீதியும் கூட என்ன செய்யுமா? விளையுமா. ஆமென். கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். இது நான் தான் உனக்கு செய்ய போறேன், இதெல்லாம் நான் தான் உண்டாக்க போகிறேன். ரெண்டு காரியம். ஒன்று, பூமி திறவுண்டு, வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் கனியை இந்த பூமியானது தரப்போகிறது. இரண்டாவது, அந்த ரட்சிப்பின் கனி வருகிற பொழுது கூடவே நீதியும் சேர்ந்து விளையுமாம். ஐயா, பூமி திறவுண்டு, அது ரட்சிப்பின் கனியை தந்து கூடவே நீதியையும் விளைய செய்யும். இதை கர்த்தராகிய நான் தான் உண்டாக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷத்தில் நீங்க நிறையவே ரட்சிப்பின் கனியை கொடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சைக்கு வந்து போற அந்த கனியை நான் சொல்லல. ஆமென். எல்லாரும் இங்க பலிபீடத்துக்கு நேரம் பாருங்க. உங்களில் அநேகரை ஆண்டவர் ரட்சிப்பின் கனி கொடுக்கிற தேவ பிள்ளைகளால் இந்த வருஷம் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் கனினா நீங்க யோசிக்கலாம், என்னது பாஸ்டர் ரட்சிப்பின் கனி? ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாசிக்க சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 27, 32 வசனங்களை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை வீடுகளின் மேல பிரசித்தம் பண்ணுங்கள். ரட்சிப்பின் கனி என்றால் என்ன? ரட்சிப்பின் கனி என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவ பிள்ளைகளே, நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறாரே. எதை ஆண்டவர் செய்ய போகிறாரா? பூமி திறக்க போகிறது. எதற்காக திறக்க போகிறது? ஹல்லேலூயா. வசனத்தை ஏற்றுக்கொள்ள, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, பூமியிலே ஆங்காங்கே தேவனுடைய நாம மகிமைப்பட, ஆங்காங்கே ஜனங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல, ஆங்காங்கே நாவுகள் எல்லாம் கர்த்தரை அறிக்கை பண்ணத்தக்கதா இந்த பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை காண போகிறது. அந்த ரட்சிப்பின் கனி யார் மூலமாய் சிஸ்டர்? யார் மூலமாய் பிரதர்? உங்க மூலமா, ஏன் மூலமா? ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? உங்களோடு கூட ஆண்டவர் இரவு நேரங்களிலே, ராத்திரி வேளைகளிலே, கடுமையான நேரங்களிலே, இருள் போன்ற சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற எல்லாவற்றையும், கர்த்தர் நமக்காக சொல்லுகிற காரியங்கள் அத்தனையும், கர்த்தர் நம்முடைய செவிகளிலே சொல்லுகிற எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு வீடுகளின் மேலும் நாம் அதை சொல்லுவதுதான் ரட்சிப்பின் கனி. நிறைய பேருக்கு வெட்கம் இருந்திருக்கும்ல, இங்கே போய் எப்படி சொல்கிறது, இங்கே போய் எப்படி நடத்துறது, இங்கே போய் எப்படி சுவிசேஷத்தை சொல்ல, இவங்க எப்படி பார்ப்பாங்களே, எப்படி செய்வாங்களே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காதுகளிலே சொல்லப்படுகிறதை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற வீடுகளின் மேலே
சொல்வதுதான் ரட்சிப்பின் கனி. ஆமென் சொல்லுங்களேன். யார் வீட்டுக்கு கொடுத்தீங்களா அந்த வீட்டு பேரை சொல்லி ஜெபிச்சிங்களா? கொடுத்த அன்னையோட, ஆண்டவரே நான் இந்த வசனத்தை கொடுத்துட்டேன், கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அதோடு முடிஞ்சு போச்சா? ஆமென். ஐயா, நீங்கள் கொடுத்த வீட்டாருக்காக ஜெபிச்சிங்களா? அதுதான் ரட்சிப்பின் கனி. ஹல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து பிரயாசப்படுறீங்களா? அதுதான் ரட்சிப்பின் கனி. ஹல்லேலூயா. நீங்கள் வீடுகளின் மேலே அவைகளை தெரிவிக்க வேண்டும். உங்கள் காதுகளிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தில் தெரிவிக்காவிட்டால் என்ற ரட்சிப்பின் கனி இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். அப்படியானால் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நான் பூமியை திறப்பம்பா, இது என்னால தான் உண்டாகும். ரட்சிப்பின் கனியை நான் தருவேன், அதோடு கூட நீதியும் கூடவே விளையும். ஹலோ, நல்ல கவனிங்க. ரட்சிப்பின் கனி யார் மூலமாயெல்லாம் வெளிப்படுதோ கூடவே என்னவும் விளையுமா? நீதி விளைஞ்சாகணுங்க. உங்களுக்கு அடுத்தால அந்த வசனத்தை சொல்லி கொடுத்துட்றேன். எனக்குள்ள ரட்சிப்பின் கனி இருக்கு. என் ஆண்டவர் எனக்கு சொல்றதெல்லாம் எல்லா வீட்லையும் நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் நான் சொல்றேன், இது கரெக்ட். ஆனால் நான் சொல்லுகிற எனக்குள்ளே கூடவே நீதியும் விளைய வேண்டும். இதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. எது நீதி? வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆமென். ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கனியை நான் இந்த உலகத்திலே கொடுத்து விடும் பொழுது கூடவே எனக்குள்ள என்ன விளையணுமா? சமாதான விளையணும். என்ன விளையணுமா? அமைதல் உண்டாகணும். என்ன உண்டாகுமா? சுகமும் உண்டாகும். நல்லா கவனிச்சுக்காங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். பிரதர், சிஸ்டர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் பூமியை திற உண்டு ரட்சிப்பின் கனியை உங்க மூலமா, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தையை உங்க மூலமா எல்லா வீடுகளுக்கும் ஆண்டவர் சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அந்த ரட்சிப்பின் கனியோடு கூட என்ன விளையுமா? நீதியும் விளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் உண்டாகும், ஒரு அமைதியிலுள்ள வாழ்க்கை உண்டாகும், ஒரு சுகமுள்ள பலமுள்ள வாழ்க்கை உண்டாகும். கர்த்தர் அதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவர், ஸ்தோத்திரம், அநேக காரியங்களை உண்டு பண்ண போகிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். எல்லாரும் ஏசாயா 41 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை வாசிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். பாஸ்டர், ரொம்ப கடன்னு வாசிட்டு போயிட்டீங்க பாஸ்டர். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் நான் உண்டு பண்ணுவேன். என்ன உண்டு பண்ணுவாராம்? மலையிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆறு மலையில ஆண்டவர் உண்டாக்குவாராம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மலையிலிருந்து வருகிற தண்ணீர் ஆறுகளாய் போகும் என்பதை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலையிலேயே நான் ஆறுகளை உண்டாக்குவேன். நீங்க எது சாத்தியப்படாதுன்னு 2023 நினைச்சீங்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு சாத்தியமாக்குவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதுங்க. இந்த வியாதியெல்லாம் போகவே போகாதுங்க. இந்த பலவீனெல்லாம் அப்படித்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்தா சாகிற வரை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மலைகளிலேயே ஆறுகளை உண்டாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, இயற்கைக்கு மேலான விதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் இந்த வருஷத்திலே உங்களை கண்ணோக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுக்களையும் ஆண்டவர் திறப்பாராம். நான் சொல்லுகிறத கொஞ்சம் சத்தமா சொல்லுவீங்களா? எனக்காக ஆண்டவர் மலைகளிலே ஆறுகளையும், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றையும் திறப்பார், 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 ஓபன் பண்ணுவார். அந்த நன்மை எனக்கு வரும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அநேக ஆசீர்வாதங்களை திறக்க போற மகளே. ஹல்லேலூயா. நான் திறந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். எனக்கு இந்த வார்த்தையை ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். மலையில மகனே உனக்காக ஆரண திறப்ப, நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குகள் நடுவே உனக்கன்னு ஊற்றன திறப்ப. ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் உங்களுக்காக திறப்பார். அம்மா, சிஸ்டர், பிள்ளைகளே, சகோதரரே, உங்களுக்காக கர்த்தர் அநேக காரியத்தை திறக்க போகிறார். சாத்தான் அடைச்சு வைச்ச எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உடைச்சு நொறுக்கி உங்களுக்கு நன்மையை திறக்கவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் திறந்தா ஒருவனும் பூட்ட, சொல்லுங்களேன், அவர் திறந்தா ஒருவனும் பூட்ட முடியாது. அவர் திறந்தா ஒருத்தனும் பூட்ட, அவர் திறந்தா ஒருவனும் அடைக்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர் திறந்துட்டா என்ன நடக்குமா? வறண்ட நிலமும், ஆமென், அவாந்தர வெளியும், ஓ க்ளோரி டு காட், நீரூற்றுகளாய் மாறும், நீர் கேணிகளாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களுக்காக மலைகளில் ஆறுகளை, வனாந்தரத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுவாருங்க? உங்களுக்கு புரியலையோ? தண்ணீர் தடாகன்னா குளம், ஆமென், நல்ல குளமா மாத்துவாரா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்காக நான் ஆறுகளையும் உனக்காக நான் ஊற்றுகளையும் திறக்கிறதுனாலே அநேக வனாந்தரமான உன்னுடைய வாழ்க்கை தண்ணீர் தடாகமாய் மாறும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய வனாந்தரமான வாழ்க்கை எல்லாம், ஹல்லேலூயா, உன்னுடைய அவாந்தர வெளியெல்லாம், ஓ க்ளோரி டு காட், ஆமென், அது தண்ணீர் தடாகமாய், அது நீர் கேணிகளாய் கர்த்தர் மாற்றி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்வேன் என்று சொன்னாரே அந்த ஆண்டவர் உங்களுக்காக, ஆமென், மலைகளிலே ஆறுகளையும், ஆமென், சோத்திர பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் அவாந்தர வெளியை நீர்க்கேணிகளுமாய் ஆண்டவர் மாற்றுவாராம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். அப்படிப்பட்ட நன்மையை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ என்னவா? ஆண்டவர் வனாந்தரத்தை என்னவா மாத்திட்டாரா? தண்ணீர் தடாகமா மாத்திட்டாரா. ஆமென். அடுத்து என்ன போட்டிருக்கிறது? கர்த்தர் நல்லவர், அவாந்தர வெளியெல்லாம் நீர்க்கேணிகளை ஆண்டவர் மாற்றிட்டார். முதல்ல திறந்தாரு, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மூணாவது உண்டு பண்றாராம். என்னத்தெல்லாம் ஆண்டவர் உண்டு பண்ணுவேன் சொல்லுகிறார், எதையெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தியும் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியில தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் என்ன செய்வாராம்? உண்டு பண்ணுவாராம். எல்லாரும் இப்போ ரொம்ப காதை ஷார்ப்பாக வச்சுக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
என் ஆண்டவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாத, உனக்காக ஆறுகளை உண்டாக்குவேன், நீர் ஊற்றுகளை உண்டாக்கி உனக்காக இவைகளை எல்லாம் திறந்து கொடுத்து உன் வனாந்தரம் போல இருக்கிற எல்லாவற்றையும் தண்ணீர் தடாகமாய் மாற்றி, உன்னுடைய அவாந்தர வெளியெல்லாம் நீர் கேணிகளாய் மாற்றி, அதோடு விடமாட்டேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்க, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள, நீ மகிமையோடு கூட வாழும்படி அநேக மரங்களை நான் அதிலே உண்டு பண்ணுவேன். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இன்னைக்கு லேசாக சொல்லிட்டு போயிடுறேன், உங்கள் இருதயத்தில் நீங்கள் போடும்படி. ஏனென்றால் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் எனக்காக சகலத்தையும் திறக்கிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை வனாந்தரமாய் அவாந்தர வழியாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, அவைகளிலே அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும் அந்த அவாந்தர வெளியிலும் நன்மைகளை, தண்ணீரை கொடுத்து நீர்க்கேணிகளை உண்டாக்கி அநேக மரங்களையும் அவர் நாட்டுகிறாராம். அல்லேலூயா. இல்லை, முதல் மரம் கேதுரு மரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேதுரு மரம் ரொம்ப உறுதியான ஒரு மரம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உறுதியான விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள்ளே போடுவார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல ஆமென் சொல்லிட்டே வரணும். கர்த்தர் நல்லவர். அப்படி சொல்லும் போது உங்க உள்ளத்துக்குள்ளே இது போயிட்டே இருக்கும். ஆமென். எதை நாட்டுவாரோ? என்னுடைய அவாந்தரமான வெளியிலே நீர்க்கேணிகளை உண்டாக்கி என் ஆண்டவர் கேதுரு மரங்களை நாட்டுவார். நான் உறுதியுள்ள மேன்மையான விசுவாசம் உள்ளவனா, எதற்கும் அசையாதவனா, எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தோடு கூட கேதுரு மரங்களை எப்படி ஆண்டவர் நாட்டுவார், அப்படி என் வாழ்க்கையை ஆண்டவர் நாட்டுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மரம் சீத்தி மரம். கர்த்தர் நல்லவர். Glory to God. இந்த சீத்தி மரத்தினால தான் ஹல்லேலூயா தேவனுடைய பெட்டியை செய்யப்பட்டது, ஆண்டவருடைய பேழை செய்யப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சுமந்து கொண்டு வருகிறதான அந்த பெட்டி சீத்தி மரத்தினால் செய்யப்படுகிறது. இந்த சீத்தி மரம், ஆமே, உங்களையும் என்னையும் தேவனை சுமக்கிற மக்களாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எல்லாம் கரம் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை நாட்ட போகிறார் மகளே, அப்படி தேவன் உங்களை நாட்ட போகிறார் மகனே. இந்த சீத்தி மரத்தை பூச்சி அரிக்கவே அரிக்காதாம். ஆமே, அதனுடைய சுபாவம், அதனுடைய குவாலிட்டி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என்னை சுமக்கிற ஒரு பெட்டியாய், ஹல்லேலூயா, ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கிற ஒரு பெட்டியாய் நான் உன்னை மாற்றுவேன். இந்த உலகம் உன்னை அரிக்காது, சாத்தா உன்னை அரிக்காது, இந்த பாவம் உன்னை அரிக்காது. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நான் உனக்கு தந்து ஒரு சீத்தி மரத்தினுடைய அனுபவத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை நாட்டப் போகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் மூன்றாவது ஒரு மரத்தை ஆண்டவர் நாட்டுகிறார். அந்த மரம் மிருது செடி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மிருது செடியினுடைய அனுபவங்களை நான் பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே பசுமை மாறாது இருக்குமா? வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரம் போல அவன் இருக்கான். கர்த்தர் நல்லவர். ஆமென். கால்வாய் ஓரமாய் நடப்பட்ட மரம், ஓ glory to God, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. எவ்வளவு உண்மையோ அதே போல மிருது செடிகளாய் தேவன் உங்களை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் பசுமையான வாழ்க்கை, எப்பொழுதும் பச்சை பசேல் இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் மகிமையான ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இந்த மிருது செடி நல்ல நறுமணத்தை கொடுத்து கொண்டே இருக்குமா. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்துவார். அப்படிப்பட்ட மிருது செடிகளை தேவன் உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையில நட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாலாவது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒலிவ மரம். ஸ்தோத்திரம். நல்ல பழங்களை தருகிற ஒரு மரம். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்தில் ஒலிவ காய்கள்லாம் கிரீன் கலர்ல இருக்கும். கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கிற பொழுது ஆமென் அது கொஞ்சம் ப்ரௌனா மாறும். கர்த்தர் நல்லவன். இன்னும் கொஞ்சம் பழுக்க அதனுடைய நிறம் கருப்பா மாறும். தேவ பிள்ளையே, ஒன்றை நீ அறிந்து கொள். அநேக பாடுகள் வரலாம், அநேக சோதனைகள் வரலாம். ஆனால் நீ அதை அனுபவிக்க உனக்குள்ளே தேவன் அழகான ருசியான வாழ்க்கையை அநேகர் காணும்படி தேவன் செய்வார்.
அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மரத்தில் இருந்துதான் ஒலிவ எண்ணெய் எடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, மேன்மையானவர்களை அபிஷேகம் பண்ண, ஓ ஹல்லேலூயா, ஒலிவ எண்ணெய் தேவனுடைய சமூகத்திலே, தேவ சமூகத்து அப்பங்களுக்குள்ளாய், விளக்குகளுக்குள்ளாய் இந்த ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். உங்களையும் என்னையும் அப்படி ஆண்டவர் வனாந்தரத்திலும் அவாந்தரமான வெளியிலும் ஆண்டவர் ஒலிவ மரங்களாய் தேவன் நாட்டி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளத்துல போகுதா வார்த்தை? சோத்திரா. உள்ளத்துல வார்த்தை போகுதா? ஐயா, என் ஆண்டவர் உனக்காக அநேக காரியங்களை திறக்கிறவர் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து வனாந்தரத்தையும் அவாந்தர வழி நீர்க்கணிகளாகவும் தண்ணீர் தடாகமாகவும் மாத்திரமல்ல, அங்கே நீ மேன்மையான நற்கனிகளையும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் அநேக மரங்களையும் செடிகளையும் விருட்சங்களையும் ஆண்டவர் நாட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது தேவதாரு விருட்சம். ஆமென். ஆங்கிலத்தில் ஜுனிபர் என்று சொல்லி அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த தேவதாரு விருட்சம் ஆண்டவர் நாட்டுகிறாராம். இது எப்படிப்பட்ட விருட்சம் தெரியுமா? ஆமே, ரொம்ப குறைவான தண்ணி இருந்தா கூட இந்த விருட்சம் நல்லா வளருமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? எவ்வளவு கடினமான பாறை போன்ற நிலமா இருந்தாலும் இந்த அருமையான தேவதாரு விருட்சம் நல்ல வளருமா? தேவ பிள்ளையே, என்ன நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு பாறை போன்ற வாழ்க்கை வந்தாலும், அல்லேலூயா, எவ்வளவு தண்ணியே கிடைக்க மாட்டேங்கய்யா, தாகம் கூட தீர மாட்டேங்க நினைச்சாலும், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தேவதாரு விருட்சம் போல கர்த்தர் உன்னை உருவாக்குவார், உன்னை வளர்ப்பார். அப்படி கர்த்தர் உன்னிலே பெரிய காரியங்களை நாட்டுவார். ஆமென், ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், பாய் மர விருட்சம். சோத்திரம். ரொம்ப சாஃப்டான ஒரு மரம் தான் இந்த பாய் மர விருட்சம். சோத்திரம். நிறைய கல்லான இருந்தே இருக்கா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சாஃப்டான இருதயம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவார், உங்களை ஊன்ற கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரொம்ப சாஃப்டான ஒரு மரம். ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் உயரம் போருமா. ஆமென். 150 அடி உயரம் வர இந்த பாய்மர விருட்சம் வளருமா. ஆனால் ரொம்ப சாப்பிட்டுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சாப்பிட்டு நிறைய இந்த நெஞ்சுக்கு போட்டு தேய்க்கிற மருந்துங்க, ஆமென், சளி பிடிச்சா போட்டு தேய்க்கிற மருந்துகள் எல்லாவற்றுக்கும் இந்த மரத்திலிருந்து மருந்து எடுக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக திறக்கிறது மாத்திரமல்ல, வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றும் அல்ல, நீ அநேகருக்கு மருந்தாய் மாறும்படி, அநேகருக்கு மருந்தாய் இந்த பாய்மர விருட்சங்கள் காணப்படுகிறது போல உங்களையும் என்னையும் அநேகருக்கு மருந்தாய், ஆரோக்கியத்தை தருகிறவர்களாய், கடும் சொல் பேசாதவர்களாய், ரொம்ப சமாதானத்தோடு கூட பேசுகிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நாட்டுவாராம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு மரம் சொல்லப்பட்டிருக்கிறது, புன்னை மரம். ஸ்தோத்திரம். சைப்ரஸ். ஆமென். இந்த புன்னை மரத்தினுடைய சுபாவம் என்னவாம்? இந்த புன்னை மரத்தில் அநேக பறவைகள், பூச்சிகள் எல்லாரும் தஞ்சம் அடைகிறது மாத்திரமல்ல, இந்த மரத்தினுடைய காய்கள், இலைகள் எல்லாவற்றையும் பறவைகளும் பாலூட்டிகளும் பூச்சிகளும் அவைகள் எல்லாவற்றையும் அந்த புன்னை மரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அங்கேயே குடியிருக்குமாம். தேவ பிள்ளையே, உனக்காக எல்லாவற்றையும் திறக்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர், உன்னுடைய வயல் நிலங்கள் எல்லாம், உன் வனாந்தரங்கள் எல்லாம், அவாந்தர வழி எல்லாம் தண்ணீரால் நிரப்புகிறவர், நாட்டுகிற அநேக மரங்களிலே நீ இன்னொரு மரமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை நாட்டுகிற என்ன, உனக்குள் அநேகர் பெரிய நன்மைகளை காண வேண்டும். நீ அநேகரை போஷிக்கிறவனாய், நீ அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய், நீ அநேகருக்கு ஆதாயமாய் ஹல்லேலூயா மாறுகிறவனாய், அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிறவனாய், தங்க இடம் கொடுக்கிறவனாய், அநேகரை போஷிக்கிறவனாய் என் ஆண்டவராகிய தேவன் உங்களை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இதை இந்த காரியங்களை எல்லாம் செய்து இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உள்ள மரங்களாய் தேவன் நம்மை நாட்டுவார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 44, ஆமென், 26.
நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நல்ல இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிக்காங்க. மூன்றாவது, ஆண்டவர் எதை செய்வாராம்? என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். இப்போ இங்கே யார் ஊழியக்காரன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையில் இப்போ உட்கார்ந்து இருக்கிற நிற்கிற உங்களில் யார் ஊழியக்காரர்? யார் ஊழியக்காரங்க? ஞானமுத்து இங்கே ஊழியக்காரன் அப்படியா? நோ, ஞானமுத்து மாத்திரமல்ல, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் ஸ்தானாதிபதி? ஸ்தானாதிபதின்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பாசடர். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், பரலோக ராஜா, அந்த ராஜாவுடைய ஸ்தானாதிபதிகள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தானாதிபதிகளாயிருக்கிற உங்களுடைய என்னுடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வாரா? நிலைப்படுத்துவாருங்க. ஊழியம் செய்கிற சிஸ்டர், பிரதர், ஊழியம் செய்ய விருப்பம் இருந்து செய்யாமல் இருக்கிற சகோதர சகோதரியை சீக்கிரம் ஊழியம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் ஆண்டவர் எடுப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்க குடும்பத்தில் பாழான அநேகரை ஆண்டவர் எடுப்பிக்க போகிறார். சமக்கென்று சொந்தமாக்க போகிறார். நம்முடைய தெருக்களிலே பகுதிகளிலே பாழான அநேக ஸ்தலங்களை ஆண்டவர் கட்ட போகிறார். ஆண்டவர் எடுப்பிக்க போக யாரை கொண்டு? ஸ்தானாபதியே உன்னை கொண்டுதான், ஊழியக்காரனே உன்னை கொண்டுதான், தேவனுக்காக கிரியை நடப்பிக்க ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளையே உன்னை கொண்டுதான். பாழான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பிப்பதற்கு முன்பதாக உங்களை கொண்டு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாய் உங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவர் பாழான பட்டணங்களெல்லாம் எடுப்பித்து எருசலேமை யூதாவையும் கட்டத்தக்கதாய் தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வாராமே. கர்த்தர் நல்லவர். அதற்கு முன்பதாக ஒன்று நடக்கும். அது என்ன? முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனம். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை எல்லாம் அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஐயா, இப்போ நம்ம நினைக்கிறோம் இவெல்லாம் பெரிய ஞானி இந்த உலகத்தில். ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய அறிவாளி. ஒருத்தர் சொன்னானா போதும், ஓ ஒருத்தர் சொல்லிட்டாரியா, குறி சொல்லிட்டாரியா, இந்த வருஷம் இது நடக்க போதான், இந்த வருஷம் அது நடக்க போதான், இவர் தான் ஜெயிக்க போறாரு, தோக்க போறாரு, குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாரையும் ஆண்டவர் அபத்தமாக்கி நம்முடைய ஊழியக்காரரின் ஸ்தானாபதிகளின் வார்த்தை ஆண்டவர் நிலைக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை இந்த தேசம் காண போகிறது. இந்த 2024 இந்த தேசம் காண போகிறது. அநேக குறி சொல்லுகிறவர்கள், அநேக அபத்தமாய் பேசுகிறவர்கள், அநேக கட்டுக்கதைக்காரர்கள், அநேக ஞானிகளை ஆண்டவர் வெட்கப்படுத்துவார். மாறாக தம்முடைய ஸ்தானாபதிகளை, தம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளை ஆண்டவர் நிலைப்படுத்தி பாழான இந்த தேசத்தை ஆண்டவர் எடுத்து கட்டுவார். இந்த தேசத்தை எடுத்து கட்டுவார். தேவன் எடுப்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்ல கரை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நன்மைகளினால அவர் சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்ய போறப்பா. ஆமென். என்ன வார்த்தையை நிலைப்படுத்துவாராமா? என்ன வார்த்தையை ஆண்டவர் நிலைப்படுத்தி பாழான ஸ்தலங்களை கட்டுவாராம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற அநேகருக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சிலுவையை பற்றிய வார்த்தையை, அந்த சிலுவையை பற்றிய வார்த்தையை, சிலுவையில் நமக்காக இயேசு செய்த பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் சொல்ல 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 பாழான ஸ்தலங்கள் கட்டப்படும், பாழான மக்கள் கட்டப்படுவார்கள். ஓ, அழிந்து போகிற ஜனங்களை ஆண்டவர் கட்டுவார்.
இந்த கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிளை கீழே வச்சிருங்க, கண்ணை மூடி. ஆவியானவர் கொடுத்த இந்த பெரிய வார்த்தைகளுக்காக, மேன்மையான வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவீங்களா? 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவீங்களா? எல்லாருடைய நாவுகளும் திறக்கட்டுமே, எல்லாருடைய இருதயம் திறக்கட்டுமே. கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக இந்த நாளில் அவர் சொல்லி இருக்கிறார். எதையெல்லாம் செய்ய போகிறார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வானம் சொரிய போகிறது, ஆகாய மண்டலத்திலே ஆமே நீதி பொழிய போகிறது, பூமி நமக்காக திறக்க போகிறது. ரட்சிப்பின் கனி அநேகருக்கு தெரியப்படும்படி கர்த்தர் எல்லா வீடுகளிலும் இந்த தேவனுடைய சத்தத்தை துணிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கூடவே நீதி விளைய போகிறது, சமாதானம் கிடைக்க போகிறது, அமெரிக்கா வரப்போகிறது, அமைதி வரப்போகிறது, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறேன் ஐயா, நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஆமென், ஆமென். அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார் ஐயா, எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார். மகனே, மகளே, உனக்காக மலைகளிலே ஆறுகளை உண்டாக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்குகளின் நடுவே நீரூற்றுகளை ஆண்டவர் திறந்து, ஆமென், வனாந்தரம் போல, அல்லேலூயா, அவாந்தர வெளி போல காணப்படும் வாழ்க்கையில் தண்ணீர் தடாகத்தையும் நீர் கேணிகளையும் ஆண்டவர் உருவாக்கி அநேக கேதுருக்களை, மிருது செடிகளை, ஹல்லேலூயா, புன்னை மரங்களை, ஆமென், ஹல்லேலூயா, எல்லா தேவதாரு விருட்சங்களை, பாய்மர விருட்சங்களை, இப்படி ஆசீர்வாதத்தின் மரங்களை, விருட்சங்களை நீ கர்த்தர் நாட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் பாழான ஸ்தலங்களை எல்லாம் எடுப்பிக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா குறி சொல்லுகிறவர்கள், எல்லா ஞானத்தை உடையவன் என்று சொல்லுகிறவர்கள், எல்லா கட்டுக்கதைக்காரர்கள் எல்லாருடைய கிரியைகளை அபத்தமாக்கி, எல்லாரையும் நிர்மூடராக்கி, ஆமென், அவர்கள் அறிவை எல்லாம் பைத்தியமாக பண்ண போகிறார். ஆனால் தம்முடைய ஊழியக்காரனாகிய உன்னுடைய, தம்முடைய ஊழியக்காரியாகிய உன்னுடைய, என்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர் நிலைப்படுத்தி தானாதிபதிகளின் ஆலோசனை ஆண்டவர் நிறைவேற்றி கட்டப்படுவாய் என்றும் குடியேறுவாய் என்றும் ஹல்லேலூயா சொல்லப்படும். ஆகவே கர்த்தர் பாழான தலங்களை எடுப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அப்படியே கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சபை மேல இறங்கி வருகிறது, குடும்பங்கள் மேல இறங்கி வருகிறது, இந்த நன்மைகள் எல்லாம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்கிற எங்கள் கர்த்தரே, இந்த நாளிலே நீங்க எங்களுக்காக பெரிய காரியம் செய்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்க கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், மேன்மையான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைக்குள்ளே பலன் அடைய கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சுத்த பொன்னை விளங்கும்படி சோதிக்கின்றீரே, என்னை கைவிடாமல் கரம் பிடித்து காப்பாற்றினீரே. நான் சுத்த பொன்னை விளங்கும்படி சோதிக்கின்றீரே, என்னை கைவிடாமல் கரம் பிடித்து காப்பாற்றினீரே. ஏனென்றால் நீங்கதான், நீங்கதான், நீங்க மட்டும்தான் என்னை முற்றிலுமாய் அறிந்தவரையா. ஏனென்றால் நீங்கதான், நீங்கதான், நீங்க மட்டும்தான் என் உள்ளத்தை
பாதுகாத்து நடத்தி வாரீங்க. ஏனென்றால் நீங்க மட்டும்தான் உங்க கிருபையால சூழ்ந்து கொள்றீங்க. அப்பா, உங்க அன்பு பெரியது, அது என்னையும் வாழ வைத்தது. அப்பா, உங்க கிருபை பெரியது, அது என்ன